கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூலை 18. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு முத்திரை மோதிரம். நீயன் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 41 அதிகாரம் 9வது வசனம். உலகத்தின் அளவுகோலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும். ஒரு நேர்காணல் தோல்வியடையும் போது எனக்கு அதற்கான அறிவுத்திறன் இல்லை என்று நம்மை நாமே குறைத்து கொள்வோம். ஒரு வேலை வாய்ப்பு மறுக்கப்படும் போது இந்த பதவிக்கு நான் தகுதி அல்ல என்று முடிவெடுப்போம். குடும்பத்திலோ சமூகத்திலோ ஓரங்கட்டப்பட்டால் எனக்கு இந்த உலகில் யாரும் இல்லை என்று தனிமையில் புலம்புவோம். மனிதர்களின் தீர்ப்புகள் பெரும்பாலும் நம்முடைய தகுதியையும் திறன்களின் குறைபாடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை. ஆனால் தேவன் தகுதி இல்லாதவர்களையும் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வழிமுறை இந்த உலகத்தின் விதிமுறைக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது. உலகம் நம்முடைய தகுதியை பார்க்கிறது, தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். உலகம் நம்முடைய குறைகளை கணக்கெடுக்கிறது, தேவனோ நம் பலவீனத்தில் அவருடைய பலன் விளங்க பார்க்கிறார். நிராகரிப்பின் மத்தியில் நித்திய முத்திரை. ஒரு மனிதன் தொடர்ந்து நமக்கு விரோதமாக செயல்பட்டால் இயல்பாகவே நாம் அவனை வெறுத்து விடுவோம். ஆனால் தேவனோ நாம் அவரை விட்டு விலகி சென்றாலும் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார். இதுவே இந்த வசனத்தின் மிகப்பெரிய ஆறுதல். இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை தேவனை விட்டு விலகி சென்றது போல நாமும் அவருடைய இருதயத்தை பலமுறை காயப்படுத்தி விடுகிறோம். என்ற போதிலும் நம்மை தெரிந்து கொண்ட கரம் நம்மை ஒருபோதும் கைவிடாது. மனித உறவுகள் மாறிப்போகும் தன்மையுடையது. நாம் நேசித்தவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் விட்டு விலகலாம். தேவனுடைய அன்பிற்கு முன்னால் உங்கள் தோல்விகள் வெறும் முற்றுப்புள்ளிகள் அல்ல, அவை அடுத்த அத்தியாயத்தின் தொடக்க புள்ளிகள். நீங்கள் உலகத்தால் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் உங்களை அழைக்கிறார். உலகம் தந்ததோ தகுதியற்றவன் என்ற முத்திரை, ஆனால் தேவன் உனக்கிட்டார் நான் தெரிந்து கொண்டேன் என்ற முத்திரை. ஆமேன்.